பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோவில் நடிப்பு அரக்கன், அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் திவ்யா கணேஷ் அவர்கிட்ட எகிரிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, நேற்று திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்றேன், இப்பவே கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு. அதை ஒன்று மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு பயங்கரமா கத்துறாரு. நீங்க ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது, நீங்க வந்து என்னை வெளியே போக சொல்ல முடியாது, நீங்க ஒரு ஆள் என்னை நாமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்னை வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு தைரியசாலின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் மற்றவங்க மாதிரியே தான் இருக்கீங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா 10ஓட 11 ஆளாக நீங்களும் சேர்ந்து ஒரே ஆளை தான் நாமினேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு தைரியமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷை சரமாரியாக தாக்குறாரு. இவர் என்ன அப்படின்னா, தன்னை ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு வந்து மக்கள் வந்து வெளியே சப்போர்ட்டும் பண்றாங்க. அது ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவர்கிட்ட வர கிரிட்டிசிசமை இவர் அக்செப்ட் பண்ணிக்கவோ அதை மாத்திக்கிறதுக்கோ அதுக்கான இன்னொரு ஓகே நம்ம இதை மாத்திக்கிட்டு இப்படி பண்ணலாம், அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ திவ்யா கணேஷ் வரை இந்த வாரம் கேப்டனும் வேற ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தொடர்ந்து இனிமேல் மோதல் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ப்ரோமோவில் நடிப்பு அரக்கன், அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் திவ்யா கணேஷ் அவர்கிட்ட எகிரிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, நேற்று திவ்யா கணேஷ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் பிக் பாஸ் கிட்ட சொல்றேன், இப்பவே கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு. அதை ஒன்று மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு பயங்கரமா கத்துறாரு. நீங்க ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது, நீங்க வந்து என்னை வெளியே போக சொல்ல முடியாது, நீங்க ஒரு ஆள் என்னை நாமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்னை வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு தைரியசாலின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் மற்றவங்க மாதிரியே தான் இருக்கீங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா 10ஓட 11 ஆளாக நீங்களும் சேர்ந்து ஒரே ஆளை தான் நாமினேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு தைரியமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷை சரமாரியாக தாக்குறாரு. இவர் என்ன அப்படின்னா, தன்னை ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு வந்து மக்கள் வந்து வெளியே சப்போர்ட்டும் பண்றாங்க. அது ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இவர்கிட்ட வர கிரிட்டிசிசமை இவர் அக்செப்ட் பண்ணிக்கவோ அதை மாத்திக்கிறதுக்கோ அதுக்கான இன்னொரு ஓகே நம்ம இதை மாத்திக்கிட்டு இப்படி பண்ணலாம், அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ திவ்யா கணேஷ் வரை இந்த வாரம் கேப்டனும் வேற ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்